விறுவிறுப்பான அரசியல் நிகழ்வுகளை பற்றிய ஆய்வுகள், நியாயங்களின் நிறம் மாறாத கூர்மையான விமர்சனங்கள், தீமைகளை சுட்டெரிக்கவும் நல்ல அரசியலை வளர்த்தெடுக்கவும் அறிவார்ந்த விவாதங்கள், இளைய தலைமுறையிடம் விழிப்புணர்வை ஊட்டும் விரிவான வரலாற்று விளக்கங்கள், கலை, இலக்கியம், ஆன்மீகம், பண்பாடுகளை படம் பிடித்து காட்டும் கருத்தோவியங்கள் வாரந்தோறும் உங்கள் தமிழருவி தர்பாரில் அணிவகுக்கும். ஜவஹர்லால் நேரு அவர்களை பற்றி பேசுவது என்றால், ஏறக்குறைய சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட 31 ஆண்டுகள், புதிய இந்தியாவை உருவாக்குவதற்காக ஆட்சி நாற்காலியில் அமர்ந்து அவர் பரிபாலனம் நடத்திய 17 ஆண்டுகள் ஆக 48 ஆண்டுகள் அவருடைய முழு வாழ்க்கை வரலாற்றையும் எடுத்துச் சொல்வதென்பது ஓசை பெற்று உயர் பார்க்கடல் உற்று ஒரு பூசை முற்றவும் நக்கு புக்கென ஆசை பற்றி அறையலுற்றேன் மற்ற இக்காசில் கொற்றத்து ராமன் கதையரோ என்று கம்பன் சொன்னதுதான் எனக்கு கவனத்திற்கு வருகிறது. ஒரு பார்க்கடல் முழுவதையும் ஆசையினாலே உந்தப்பட்டு ஒரு பூனை தன்னுடைய நாக்கினாலே நக்கி நக்கி குடிக்க முயலுகின்ற பேதமையான முயற்சிதான் ஜவஹர்லால் நேருவினுடைய ஏறக்குறைய ஒரு 48 ஆண்டு கால அரசியல் பொது வாழ்வை அலசி பார்க்கின்ற முயற்சியும் என்று எனக்கு தெரிகிறது. ஆனாலும் நண்பர்களே, ஜவஹர்லால் நேருவை பற்றி இன்றைய இளைஞர்கள் அறிந்து கொள்வதற்கு வாய்ப்பான சில செய்திகளை மட்டும் உங்களுக்கு நான் வழங்க இந்த மேடையை பயன்படுத்திக் கொள்ள விளைகிறேன். 1905ஆம் ஆண்டு அவர் பாரிஸ்டர் பட்டம் பெறுவதற்காக லண்டனுக்கு சென்றார். 1905 1912ஆம் ஆண்டு வரை 7 ஆண்டு காலம் அவர் லண்டனில் இருந்தார். ஹாரோ பல்கலைக்கழகத்தில் அவர் பயின்றார், கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் அவர் பயின்றார், ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் அவர் பயின்றார். இந்த 7 ஆண்டு காலம் அவர் மிகச்சிறந்த முறையில் கல்வி அறிவை பெற்றார். வெள்ளைக்காரனை போலவே வாழ்ந்தார். வெள்ளைக்காரர்களுக்கு நடுவில் ஒரு உயர்ந்த வெள்ளைக்காரனை போல அவருடைய மாணவ பருவம் நடந்தது. 1905 இங்கிருந்து அவர் லண்டனுக்கு போகிற பொழுதும் இந்த தேசம் அடிமைப்பட்டுத்தான் கிடந்தது. ஆனால் இந்த தேசத்தின் அடிமை தலையை அறுத்தெறிய வேண்டும் என்கிற உந்துதல் அப்பொழுது அவருக்கு இல்லை. 7 ஆண்டு காலம் அவர் லண்டனில் படித்துக் கொண்டிருக்கிற பொழுது இந்த நாட்டில் எத்தனையோ அவலங்கள் அரங்கேறி கொண்டுதான் இருந்தன. அது குறித்து அவர் அதிகமாக சிந்திக்கவும் இல்லை. ஒரு பணக்கார குடும்பத்திலே பிறந்த வசதி வாய்ப்புகள் நிறைந்த ஒரு இளம் வாலிபன் படிப்பதற்கு மேனாடு சென்றால் என்னென்ன இன்பங்களை நுகர்வதற்கு முயல்வானோ அத்தனை இன்பங்களையும் நுகர்ந்து மகிழ்ச்சியில் திளைத்தவர்தான் ஜவஹர்லால் நேரு. ஒரு ஆண்டிற்கு அவருடைய தந்தை கல்வி செலவுக்காக அனுப்பியது 800 பவுன். 3 ஆண்டு காலம் சகல வசதிகளோடு ஒரு மாணவன் படித்தாலும் அந்த 800 பவுன் பணத்தில் மீதம் எஞ்சும். 3 ஆண்டு காலம் எல்லா வசதிகளோடும் படித்தும் எஞ்சக்கூடிய அளவுக்கு இருந்த பணத்தை அவர் 1 ஆண்டுக்கு மட்டுமே செலவழித்திருக்கிறார். அவர் கிரிக்கெட்டில் கவனம் செலுத்தினார், டென்னிஸில் கவனம் செலுத்தினார், குதிரை ஏற்றத்தில் கவனம் செலுத்தினார், பால்ரூம் டான்ஸ் ஆடுவதில் கவனம் செலுத்தினார். என்னென்ன விதமான இன்பங்கள் உண்டோ அத்தனை இன்பங்களிலும் மூழ்கி திளைத்தார். கல்வி பயிலுகின்ற பொழுது விடுமுறை காலங்களில் ஐரோப்பிய நாடுகளில் பொழுதுபோக்கு பயணம் செய்தார். ஆக ஐரோப்பிய நாடுகள் முழுவதையும் ஒரு மாணவனாக இருக்கிற பொழுதே நேரிடையாக பார்த்து பறந்துபட்ட அனுபவத்தையும் அறிவையும் பெறக்கூடிய வாய்ப்பு இளமையிலேயே அவருக்கு வந்து வாய்த்தது. அவருடைய தந்தை மோதிலால் நேரு அவரை ஒரு ICS ஆபீசர் ஆக்க வேண்டும் என்று கனவு கண்டார்.
காஷ்மீர் பிராமண குடும்பத்தில் அதுவரையில் ICS ஆக ஒருவனும் வரவில்லை. நேதாஜியின் தந்தைக்கு என்ன கனவு இருந்ததோ அதுதான் நேருவின் தந்தைக்கும் இருந்தது. அன்றைக்கு எல்லா பணக்கார தந்தைகளுக்கும் அந்த ஒரு கனவுதான் இருந்தது. என்னுடைய மகன் ICS ஆக வேண்டும், ICS ஆகி ஒரு மாவட்டத்தின் கலெக்டராக வேண்டும், மாநில நிர்வாகத்தை தன் கையிலே வைத்திருக்க வேண்டும், மத்திய அரசில் ஒரு அங்கமாக இருந்து அனைவரையும் ஆட்டி படைக்க வேண்டும், அதிகாரம் மூலமாக கிடைக்கக்கூடிய அத்தனை இன்பங்களையும் செல்வங்களையும் சேர்த்து அனுபவிக்க வேண்டும். அந்த வாய்ப்பை நம் பிள்ளைக்கு நாம் எப்படியாவது வழங்கிவிட வேண்டும் என்று ஒவ்வொரு தந்தையும் அன்று துடித்தது போல் மோதிலால் நேருவும் துடித்தார், தவித்தார். ஆனால் ICS ஆக வேண்டும் என்ற ஆசை ஜவஹர்லால் நேருவுக்கு இல்லை. பொருளாதாரத்தை படிப்பதில் அவருக்கு ஆர்வம் இருந்தது, அரசியலை படிப்பதில் அவருக்கு ஆர்வம் இருந்தது, நண்பர்களே சட்டம் படிப்பதில் அவருக்கு ஆர்வம் இருந்தது. எனவே தந்தையினுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிற மனோநிலையில் அவர் இல்லை. ICS ஆக வேண்டும் என்ற ஆசை கூட மோதிலால் நேருவுக்கு பிறகு போய்விட்டது. அதற்கு காரணம் அவருடைய அண்ணன் மகனே அந்த சிவில் சர்வீஸில் போய் இடம் பெற்றுவிட்ட நிலையில் நம்முடைய குடும்பத்தை சார்ந்த ஒருவன் சிவில் சர்வீஸுக்கு போய்விட்டான், இனி நேரு அங்கே போக வேண்டும் என்று நாம் அவன் விரும்பாத சூழலில் அவனை வற்புறுத்த வேண்டிய அவசியம் இல்லை. என்னை போல் அவன் ஒரு சிறந்த வழக்கறிஞனாக மாறி கோடி கோடியாக சம்பாதித்தால் போதும் என்று தன்னுடைய எண்ணப்போக்கை மோதிலால் நேரு மாற்றிக்கொண்டார். பலர் நினைக்கிறோம் மோதிலால் நேருவினுடைய குடும்பம் காஷ்மீர் பிராமணர்கள் குடும்பம் என்பதனால் மோதிலால் நேரு காஷ்மீரில் பிறந்திருப்பார், ஜவஹர்லால் நேருவும் காஷ்மீரில் பிறந்திருப்பார் என்று. அல்ல, மோதிலால் நேருவினுடைய மூதாதையர்கள் காஷ்மீரிலே இருந்த பிராமண குடும்பத்தை சார்ந்தவர். மோதிலால் நேரு ஆக்ராவிலே பிறந்தார். ஆக்ராவிலே பிறந்த மோதிலால் நேரு ஆங்கில கல்வியை பெறுவதற்காக கான்பூருக்கு போனார். நண்பர்களே, மோதிலால் நேருவின் காலமானாலும் சரி, ஜவஹர்லால் நேருவின் காலமானாலும் சரி, அவருடைய வாழ்க்கை சூழலை நீங்கள் ஆழமாக பார்த்தால் இந்து முஸ்லிம் கலாச்சாரத்தின் சங்கமத்திலேதான் அவர்கள் வாழ்ந்திருப்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். அதற்கு காரணம் மோதிலால் நேரு பிறந்து வளர்ந்தது ஆக்ராவில். அன்று தொட்டு இன்று வரை ஆக்ராவை நீங்கள் பார்த்தால் அங்கே இந்துக்களும் இஸ்லாமியர்களும் கலந்து சங்கமிக்கக்கூடிய காட்சியை தான் காண முடியும். எனவே ரெண்டு கலாச்சாரங்களும் இணைந்தும் பிணைந்தும் பரவி இருக்கக்கூடிய சூழலில் பிறந்த மோதிலால் நேருவின் குடும்பத்திற்கும் அந்த கலாச்சாரங்களின் பாதிப்பு இயல்பாகவும் இயற்கையாகவும் வந்து வாய்த்தன. ஆங்கில கல்வியை பெறுவதற்கு அவர் கான்பூர் போனார். அவருடைய சகோதரர் தான் அவரை படிக்க வைத்தார். கான்பூரில் படித்தார். வழக்கறிஞராக அலகாபாத்திலே போய் தொழில் தொடங்குவதற்கு முனைந்தார். அவர் அலகாபாத்தில் தொழில் தொடங்குகிற நிலையில் அவருடைய சகோதரர் மறைந்து விட்டார். தன்னுடைய சகோதரருடைய மனைவி, தன் சகோதரருடைய 7 பிள்ளைகள், இவ்வளவு பேரையும் சுமக்க வேண்டிய நிர்பந்தத்தோடு தான் மோதிலால் நேருவினுடைய வாழ்க்கை தொடங்கியது. மோதிலால் நேருவினுடைய வாழ்க்கையை மட்டும் பார்த்துவிட்டு மோதிலால் நேருவினுடைய மூதாதையர்களே பிரபுத்துவத்தை சார்ந்தவர்கள், கோடீஸ்வர குடும்பங்களின் வழியாக வந்தவர்கள் என்று பலர் பிறர நினைக்கிறார்கள். மோதிலால் நேரு வழக்கறிஞராக அலகாபாத்தில் கால் பதிக்கிற வரையில் ஒரு சாதாரண குடும்பத்தினுடைய பொருளாதார சூழல்களோடுதான் இருந்தது. 7 ஆண்டு காலங்களில் மோதிலால் நேரு அலகாபாத்தினுடைய மிகச்சிறந்த வழக்கறிஞராக உயர்ந்தார். ஜவஹர்லால் நேருவினுடைய தியாகத்தினுடைய முழு பரிமாணத்தையும் ஒரு மனிதன் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவன் மோதிலால் நேருவினுடைய வாழ்க்கையை இணைத்து பார்த்தால் தான் தெரியும். அதனால் மோதிலால் நேருவினுடைய வாழ்க்கையை பற்றி உங்களுக்கு கூடுதலாக சொல்கிறேன். 7 ஆண்டு காலம் அவர் வழக்கறிஞராக உள்ளே போனார். 7 ஆண்டு காலத்திற்குள் நண்பர்களே 1896 அலகாபாத் உயர்நீதிமன்றத்தில் அவர் வழக்கறிஞராக பணியாற்றுகிற பொழுது மாதத்திற்கு 2000 ரூபாய் அவருக்கு வருவாயாக வந்தது.
1896 2000 ரூபாய் மாத வருவாய் என்றால் இன்றைய நோக்கில் அது 2 கோடி. 2000 ரூபாய் மாத வருவாய் மோதிலால் நேரு பெற்ற பொழுது 1 பவுன் தங்கம் 10 ரூபாய்க்கும் குறைவாக கிடைத்த காலம் அது. எனவே அதை வைத்து நீங்கள் கணக்கு போட வேண்டும். எனவே 2000 ரூபாய் வருமானம் வந்தது. 1905 ஜவஹர்லால் நேருவை அவர் லண்டனுக்கு படிக்க அனுப்புகிற பொழுது அவருடைய மாத வருமானம் 10,000 ரூபாய். நான் சொன்னபடி நீங்கள் சிந்திக்க வேண்டும். 1000 ரூபாய் 1 கோடி என்றால் 10,000 ரூபாய் எப்பொழுது 10 கோடி என்று நீங்கள் கணக்கிலே வைக்க வேண்டும். நண்பர்களே, அலகாபாத் நகரத்தில் ஆங்கிலேயர்கள் மட்டுமே வாழ்வதற்கென்று வசதி படைத்த ஒரு பகுதி இருந்தது. மற்ற இந்துக்கள் யாரும் அங்கே சென்று வாழ்வதற்கான வாய்ப்பே கிடையாது. ஐரோப்பியர்கள் மட்டுமே வாழக்கூடிய உயர்ந்த குடும்பங்களை சார்ந்த செல்வ செழுமை மிக்க மனிதர்கள் மட்டுமே உலவக்கூடிய அந்த பகுதியில் முதலாக ஒரு பங்களாவை விலைக்கு வாங்கிய முதல் இந்தியர் மோதிலால் நேரு. அதுதான் ஆனந்த பவனம். முதல் பங்களா இந்த இந்தியர் தான் வாங்கினார். தோட்டம் வைத்த முதல் வீட்டை பெற்ற முதல் இந்தியர் மோதிலால் நேரு. டென்னிஸ் கோர்ட் இருக்கக்கூடிய வீட்டை பெற்ற முதல் இந்தியர் மோதிலால் நேரு. நீச்சல் குளம் இருந்த வீட்டை பெற்ற முதல் இந்தியர் மோதிலால் நேரு. மோதிலால் நேரு பெற்ற அந்த ஆனந்த பவனத்தில் 3 சமையலறைகள் இருந்தன. ஒன்று ஐரோப்பிய முறையில் உணவு சமைப்பதற்கான சமையலறை, இன்னொன்று சைவ உணவு சமைப்பதற்கான சமையலறை, மூன்றாவது அசைவ உணவு தயாரிப்பதற்கான சமையலறை. 3 சமையலறைகள். சனாதன இந்து அல்ல மோதிலால் நேரு. உயர் ஜாதி தாழ் ஜாதி என்று மனிதர்களுக்குள்ளே பேதப்படுத்தி பார்க்கின்ற பழக்கம் கொண்ட மனிதனாக மோதிலால் நேரு இல்லாததனால் அவருடைய ஆனந்த பவனத்தில் பணியாற்றியவர்களில் பெரும்பாலோர் தலித்துகள், இஸ்லாமியர்கள், வெள்ளையர்கள். வெள்ளையர்களும் இஸ்லாமியர்களும் தலித்துகளும் அங்கே பணியாளர்களாக இருந்தார்கள். ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், இந்த தேசத்தை ஆண்ட இனம் வெள்ளையர் இனம். அந்த வெள்ளையர் இனத்தை சார்ந்த வெள்ளையர்கள் இந்த மோதிலால் நேருவின் ஆளுகைக்கு உட்பட்டு வேலைக்காரர்களாக பணியாற்றினார்கள். எனவே அவ்வளவு சிறப்பாகவும் செழிப்பாகவும் இருந்த குடும்பம். ஏராளமாக சம்பாதித்த மோதிலால் நேரு ஏராளமாக செலவழித்தார். வெள்ளையனைப் போலவே வாழ்ந்தார். அவருடைய பங்களாவில் யாருமே ஆங்கிலம் தவிர பிற மொழியில் பேசக்கூடாது என்று நிபந்தனை விதித்திருந்தார். முழுக்க முழுக்க ஆங்கில சூழல்தான் தன்னை சுற்றி இருக்க வேண்டும் என்று அவர் ஆசைப்பட்டார். அதனால் அந்த பங்களாவில் பணியாற்றிய பல பேர் வாய் திறந்தே பேசுவது கிடையாது. எப்பொழுதும் ஆனந்த பவனம் அமைதி மிக்க பவனமாக காட்சி அளித்ததற்கு முதல் காரணம் இந்த மொழி பிரச்சனை தான். எனவே அந்த அளவுக்கு தன்னை ஒரு ஆங்கிலேயனாகவே பாவித்துக் கொண்டு வாழ்ந்த செல்வ செழிப்பிலே மிதந்த மோதிலால் நேரு என்கிற கணவானுக்கு மகனாக பிறந்தவர்தான் ஜவஹர்லால் நேரு என்பதை சிந்தித்தபடி நாம் நேருவிடம் போக வேண்டும். நம்முடைய மண்ணுக்கு ஒரு பழக்கம் உண்டு. ஒரு செய்தி வந்து சேருகிற பொழுதே அந்த செய்தியை கேட்ட மனிதர்கள் அதற்கு இன்னும் அதிகமாக சிறப்பு செய்து வண்ணம் தீட்டி வெவ்வேறு விதமான செய்திகளாக மாற்றி கொடுப்பதில் நம்முடைய மண்ணின் மைந்தர்களுக்கு இணையானவர்கள் உலகத்திலேயே கிடையாது. அதிலே ஒன்றுதான் ஜவஹர்லால் நேரு லண்டனிலே படிக்கிற பொழுது அவர் கல்வி நிலையத்திலே இருந்து வெளியே வருகிற பொழுது 4 வாசல்கள் இருக்கும். எந்த வாசலில் அவர் வந்து நின்றாலும் அந்த வாசலில் ஏறி செல்கிறார் போல் ஒரு கார் இருக்கும். 4 பக்கமும் 4 கார்கள் அன்றாடம் இருக்கும். அவர் எந்த பக்கம் வேண்டுமானாலும் விரும்பி வரலாம், வருகிற பக்கம் இருக்கிற காரில் ஏறி செல்லலாம் என்று மோதிலால் நேரு வைத்திருந்தார்.
இது ஒரு கவித்துவம் கலந்த கற்பனை. நண்பர்களே, மோதிலால் நேருவுக்கு ஜவஹர்லால் நேரு ஒரு கடிதம் எழுதுகிறார். ஒரு வசதிமிக்க வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிற நான் ஒரு கார் வாங்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன், எனக்கு எப்படியாவது ஒரு கார் வாங்கி கொடுங்கள் என்று அவர் வேண்டினார். ஆனால் அவர் கார் வாங்கி கொடுத்ததாக செய்தி கிடையாது. ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும், அன்றைக்கு அலகாபாத்தில் பிரான்சிலே இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட கார்களை வைத்திருந்த ஒரே இந்தியர் மோதிலால் நேரு தான். கார்கள், பல கார்களை வைத்திருந்தார். ஆனால் லண்டனில் படித்துக் கொண்டிருந்த ஜவஹர்லால் நேரு 4 பக்கங்களில் வந்து நின்றாலும் காரில் ஏறி செல்வதற்கு கார்களை வைத்தார் என்று சொல்வது அதீதமான கற்பனை. செழிப்பாக இருந்தார். இந்த ஜவஹர்லால் நேருவுக்கு உள்ளே அடிமை உணர்வுக்கு எதிரான தாக்கம் எப்படி உருவானது என்று நாம் பார்க்க வேண்டும். நண்பர்களே, நான் முதலிலேயே சொன்னேன், அவர் விடுமுறை நாட்களில் தன்னுடைய ஓய்வு பொழுதை செலவழிப்பதற்காக பக்கத்திலே இருக்கிற ஐரோப்பிய நாடுகளில் பயணிப்பார் என்று. அப்படித்தான் ஒரு முறை அயர்லாந்து போனார். அவர் இங்கிலாந்துக்கு பக்கத்திலே இருக்கிற அயர்லாந்துக்கு போனார். இந்தியா இங்கிலாந்தினுடைய ஆளுகையில் அடிமைப்பட்டு கிடந்தது போலவே 6000 மைல்களுக்கு அப்பாலே இருந்த இந்தியா அடிமைப்பட்டு கிடந்தது போலவே அந்த இங்கிலாந்துக்கு பக்கத்திலேயே இருந்த அயர்லாந்தும் அடிமைப்பட்டு கிடந்தது. அந்த அடிமை தலையை அறுத்தெறிய வேண்டும் என்பதற்காக ஒரு தீவிர இயக்கம் பிறந்தது. அந்த இயக்கத்தின் பெயர்தான் சின் ஃபீன் இயக்கம். அந்த சின் ஃபீன் இயக்கத்தை பற்றி அயர்லாந்துக்கு போகிற போதுதான் ஜவஹர்லால் நேரு அறிந்து கொள்கிறார். அதில் மிக முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால், நியூ அயர்லாந்து என்ற ஒரு புத்தகம், சிட்னி புரூக்ஸ் என்பவர் எழுதிய புத்தகம். அந்த புத்தகத்தை அவர் படிக்கிறார். அந்த புத்தகம்தான் அவருடைய மனதிற்குள் முதலாக தீவிரவாத விதைகளை விதைத்தது. இந்த சின்ஃபீன் இயக்கத்தினுடைய கொள்கைகள் என்ன என்று அவர் அறிந்து கொள்ளுகிற பொழுது, இந்த கொள்கைகளை இந்திய மண்ணில் கூட நாம் நிறைவேற்றி பார்க்க முடியுமே, இந்திய மண்ணுக்கும் இது பொருந்துமே என்று முதலாக அவர் சிந்திக்கிறார். என்னவென்றால், சின்ஃபீன் இயக்கம் என்ன செய்தது? இங்கிலாந்தில் இருந்து வரக்கூடிய எந்த பொருளையும் வாங்காமல் பகிஷ்கரிப்பது, ஆங்கிலத்தை ஏற்றுக்கொள்ள மறுப்பது, வெள்ளையருடைய இங்கிலாந்தை சார்ந்த நாடாளுமன்றத்தை புறக்கணிப்பது, இங்கிலாந்தினுடைய சட்டத்திற்குட்பட்ட நீதிமன்றங்களை புறக்கணிப்பது, ஆங்கில கல்வியை தரக்கூடிய கல்வி நிலையங்களை புறக்கணிப்பது, அவைதான் பிறகு இந்தியாவில் நடந்தன. மகாத்மா காந்தியினுடைய ஒத்துழையாமை இயக்கத்தின் பல்வேறு கூறுகளாக நாம் பார்க்கிற இந்த அம்சங்கள் அனைத்தும் நண்பர்களே 1905 10க்குள்ளாகவே ஜவஹர்லால் நேரு அயர்லாந்திலே பார்க்கிறார். சின்ஃபீன் இயக்கம் இப்படி வெள்ளையருக்கு எதிராக ஒரு பகிஷ்கரிப்பை, ஒரு புறக்கணிப்பை, ஒரு ஒத்துழையாமையை இயக்கமாக நடத்தி கொண்டிருப்பதை அவர் பார்த்து மனம் பறிகொடுக்கிறார். இது ஜவஹர்லால் நேருவினுடைய மனப்போக்கு. மோதிலால் நேரு அவர் ஒரு சுகவாசி, தீவிரவாதத்தை முழுமையாக எதிர்த்தவர். 1905 இங்கிருந்து ஜவஹர்லால் நேரு லண்டனுக்கு படிக்க போனார் என்று சொன்னேன். அந்த 1905 ஆண்டுதான் இந்த தேசத்தின் வரலாற்றில் மிக முக்கியமான ஆண்டு. வங்காளத்தை மதத்தை மையமாக வைத்து கர்சன் பிரபு 2 கூறாக பிளந்த காலம் அது. இந்துக்களையும் முஸ்லிம்களையும் பேதப்படுத்தி வைத்தால்தான் இந்த மண்ணை நிரந்தரமாக ஆள முடியும் என்று கருதி அந்த மேற்கு வங்கம் கிழக்கு வங்கம் என்று மதத்தின் அடிப்படையில் அவன் பிரித்தான். அன்றைக்கு இந்துக்களும் முஸ்லிம்களும் இணைந்து வெள்ளையனை எதிர்த்தார்கள். இந்த வெள்ளையனை இங்கிருந்து வெளியேற்றுவதற்கு எந்த வழிமுறையையும் மேற்கொள்ளலாம் என்று முயன்று பார்க்க முனைந்த இளைஞர்கள் தீவிரவாத ஆயுதத்தை கையிலே எடுத்தார்கள். வங்கத்திலேதான் முதலில் தீவிரவாத இயக்கங்கள் வேகமாக வளர்ந்தன. அப்படி தீவிரவாத இயக்கங்கள் அங்கே வளர்த்தெடுக்கப்படுகிற சூழலில் மோதிலால் நேரு ஜவஹர்லால் நேருவுக்கு கடிதம் எழுதுகிறார். தந்தையும் மகனும் அடிக்கடி கடித பரிமாற்றம் செய்து கொள்வார்கள்.
அதில் மோதிலால் நேரு எழுதுகிறார், இந்த தீவிரவாதிகள் என்று இருக்கிறார்களே இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா என்று சொல்கிற பொழுது அவர் பயன்படுத்துகிற பதம் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ஃபூல்ஸ் என்று சொல்கிறார். ரெவல்யூஷனரிஸ் என்று நாம் பெருமையாக பேசுகிற அந்த தீவிரவாதிகளை, புரட்சியாளர்களை அவர் அடைமொழி எப்படி கொடுக்கிறார்? எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ஃபூல்ஸ், தீவிரவாத முட்டாள்கள். ஏன்? இந்த தீவிரவாத முட்டாள்களின் செயலினாலேதான் லாலா லஜபதி ராய் நாடு கடத்தப்பட்டார். இந்த தேசத்தின் தலைவர்கள் அத்துணை பேருக்கும் சிறைவாசம் வந்து சேர்ந்ததற்கு காரணமே இந்த தீவிரவாதம் தான். நீ ஒருபோதும் தீவிரவாதத்தின் பக்கத்திலே நிற்கலாகாது என்று மோதிலால் நேரு ஜவஹர்லால் நேருவுக்கு கடிதம் எழுதினார். நேரு அதற்கு கடிதம் எழுதுகிறார் மறுத்து. தீவிரவாதம் மிக மோசமானது, அது வளர்த்தெடுக்கப்படக்கூடாது என்று சொல்கிறீர்களே தந்தையே, வங்கத்தில் தீவிரவாதம் கிளர்ந்து எழுவதற்கு முன்னால் இந்திய தேசிய காங்கிரஸ் இருந்தது. ஆனால் இந்த இந்திய மண்ணில் வெள்ளையனுக்கு எதிராக ஒரு மறியல், ஒரு ஆர்ப்பாட்டம், ஒரு போராட்டம் ஏதாவது ஒன்று நிகழ்கிறது என்று ஒரு இங்கிலாந்து பத்திரிகைக்காரனுக்கும் தெரியாது, லண்டனிலே இருந்த ஒரு வெள்ளைக்காரனுக்கும் தெரியும். எவனும் இந்த தேசத்தில் இந்திய தேசிய காங்கிரஸ் என்று ஒன்று இருக்கிறது, அது வெள்ளையருக்கு எதிராக இயங்குகிறது என்று கருதவும் இல்லை, கவலைப்படவும் இல்லை. ஆனால் அந்த வெள்ளையர்களை அதிர்ச்சி அடைய செய்தது வங்கத்திலே இருந்து உருவெடுத்த புரட்சிகரமான இளைஞர்களின் செயல்தான். லண்டனிலே இருந்து வெளிவரக்கூடிய பத்திரிகைகளை திரும்பி பார்க்க வைத்தது இந்த தீவிரவாதிகளுடைய அமைப்புதான். எனவே தீவிரவாதத்திற்கு எதிராக நீங்கள் வைக்கக்கூடிய வாதங்களை நான் ஏற்க மாட்டேன். இந்த தேசம் விடுதலை பெறுவதற்காக தீவிரவாதம் வளர்த்தெடுக்கப்பட்டாலும் அதை ஏற்றுக்கொள்ளுகிற இதயம் எனக்கு இருக்கிறது என்று ஜவஹர்லால் நேரு சொன்னார். எனவே ஜெயபிரகாஷ் நாராயணன் நாம் பார்க்கிற பொழுது இப்படி பார்க்கிறோம். தீவிரவாதத்தை ஆதரித்தவர், மார்க்சிசத்தின் மனதை பறிகொடுத்தவர். பிறகு அந்த தீவிரவாதத்திற்கு முற்றாக எதிராக வந்து நின்றார். மார்க்சியவாதத்திற்கு எதிராக காந்தியத்திலே போய் கரைந்து போனார். ஜவஹர்லால் நேருவை நீங்கள் பார்த்தாலும் அவர் மார்க்சியவாதியாக இருப்பதற்கு முயன்றார். கம்யூனிசத்தின் மீது அவருக்கு பற்று வந்தது, சோசலிசத்தின் மீது அவருக்கு பிடிப்பு வந்தது. ஆனால் பிறகு மெல்ல மெல்ல காலநடையில் கம்யூனிசத்திற்கு எதிரியாக அவர் மாறினார். அவர் ஒரு கம்யூனிஸ்ட் அல்ல. ஜவஹர்லால் மிக தெளிவாக சொல்கிறார், நான் ஒரு கம்யூனிஸ்ட் அல்ல, நான் ஒரு கம்யூனிஸ்டும் அல்ல, நான் ஒரு பாசிஸ்டும் அல்ல. ஆனால் கம்யூனிஸ்டும் அல்ல, பாசிஸ்டும் அல்ல என்று சொல்லுகின்ற ஜவஹர்லால் நேருவை ஒரு சோசலிஸ்ட் என்று தான் அத்தனை பேரும் சொல்வார்கள். 1949 பம்பாயில் அவர் பேசுகிற பொழுது தெளிவாக சொன்னார், உலகத்தில் உள்ள அத்தனை பிரச்சனைகளுக்கும், இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வு தரக்கூடிய ஒரே மருந்து சோசலிசம் தான் என்று ஜவஹர்லால் நேரு சொன்னார். எனவே ஒரே மருந்து சோசலிசம் தான் என்று சொன்ன ஜவஹர்லால் நேரு தன்னை சோசலிஸ்ட் என்று சொல்லிக் கொள்வதில் ஆசைப்பட்டாரா என்றால் கிடையாது. அவர் மார்க்சிஸ்டும் இல்லை, அவர் பாசிஸ்டும் இல்லை, அவர் சோசலிஸ்டும் இல்லை. பின் அவர் யார் என்றால் அவரே சொல்கிறார், நான் ஒரு இண்டிவிஜுவலிஸ்ட் என்றார். தனி மனித சுதந்திரத்தில் நம்பிக்கை உள்ளவன் நான். சமத்துவ சமுதாயத்தை உருவாக்கி தரக்கூடிய மார்க்சியத்தின் மீது எனக்கு மதிப்பு இருக்கிறது, சோசலிசத்தின் மீது எனக்கு மதிப்பு இருக்கிறது. ஆனால் இந்த மார்க்சியமும் இந்த சோசலிசமும் தனி மனித சுதந்திரத்திற்கு இடம் தரவில்லை. தனி மனித சுதந்திரத்திற்கு இடம் தராக எந்த தத்துவமும் என்னை ஈர்ப்பதற்கு வாய்ப்பில்லை. நான் தனி மனித சுதந்திரத்தை நேசிப்பவன், ஐ ஆம் an individualist என்று அவர் சொன்னார். எனவே அந்த இண்டிவிஜுவலிஸ்டாக இருந்த ஜவஹர்லால் நேரு ஒரு தீவிரவாத சிந்தனைகளோடு லண்டனிலே இருந்து பாரிஸ்டர் பட்டம் பெற்று இங்கே வந்தார். 1912 வந்தார். நண்பர்களே, 1912 இந்தியாவிற்குள்ளே இவர் காலெடுத்து வைக்கிற பொழுதே மோதிலால் நேரு இந்திய தேசிய காங்கிரசின் மிக முக்கியமான தலைவர்களில் ஒருவராக வளர்ந்து விடுகிறார். சிரமமே இல்லாமல் வளர்ந்து விடுகிறார். 1905 காசியில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் ஒரு பார்வையாளராகத்தான் மோதிலால் நேரு போய் அமர்ந்தார். 1906 கல்கத்தாவில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டிலும் பார்வையாளராகத்தான் அமர்ந்தார்.
1907 அன்றைக்கு இன்றைக்கு உத்தரப்பிரதேசம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோமே, அன்றைக்கு முஸ்லிம்கள் அடர்த்தியாக வாழ்ந்த ஐக்கிய மாகாணம், யுனைடெட் ப்ராவின்சஸ் என்று பேசுகிறோம். அந்த ஐக்கிய மாகாணத்தினுடைய காங்கிரஸ் தலைவரானார். 1905 சாதாரண பிரதிநிதி, 1906 சாதாரண பிரதிநிதி, 1907 மிக அதிகமான மக்கள் தொகை வாழக்கூடிய ஐக்கிய மாகாணத்தில் இந்திய தேசிய காங்கிரசின் தலைவரானார். 1909 தன்னுடைய செல்வாக்கை மேலும் காங்கிரஸ் இயக்கத்தில் வளர்த்துக் கொள்வதற்காக த லீடர் என்ற ஒரு நாளிதழை அவர் தொடங்குகின்ற பத்திரிகை ஆசிரியராக, பத்திரிகை உரிமையாளராக மாறுகிறார். 1910 அவர் சட்டமன்ற உறுப்பினராக போய் உட்காருகிறார். 1911 அரசருக்கு டெல்லி தர்பார் நடக்கிற போது அந்த டெல்லி தர்பாருக்கு விசேஷமாக அழைக்கப்படுகிற காங்கிரஸ் தலைவராக வளர்ந்து விடுகிறார். சிரமம் இல்லாமல் வளர்ந்தார். காரணம், அன்றைக்கு செல்வாக்கு மிக்க வழக்கறிஞராக இருந்தால் அந்த ஒரு தகுதி போதும் காங்கிரசின் உச்சபீடத்திலே போய் உட்காருவதற்கு. அதை அவர் எளிதாக சாதித்தார். அந்த டெல்லி அரச தர்பாரில் போய் உட்காருவதற்கு அவர் சூட்டு தயாரிக்க வேண்டும். அந்த சூட்டுக்கான துணியை லண்டனில் வாங்கினார் அவர். அந்த துணியை ஜவஹர்லால் நேரு லண்டனிலே தேர்ந்தெடுத்து வாங்கி அனுப்பி வைத்தார். எனவே அப்பொழுது ஜவஹர்லால் நேரு நாட்டுப்பற்றாளர், இந்த தேசத்தின் அடிமை சங்கிலியை அறுத்தெறிய வேண்டும் என்று முனைந்தவர் இல்லை. மகாத்மா காந்தியினுடைய பிரவேசம் நிகழாத காலத்தை நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். எனவே இந்த அளவுக்கு செல்வாக்கு பெற்றவராக 1912 கோபாலகிருஷ்ண கோகலேவுக்கு பக்கத்திலே உட்காருகிற அளவுக்கு இந்திய தேசிய காங்கிரசின் மிக முக்கியமான தலைவர்களில் ஒருவராக வளர்ந்துவிட்ட மோதிலால் நேரு 1912 அப்பொழுது ஜவஹர்லால் நேரு இந்தியாவிற்குள் காலெடுத்து வைக்கிறார். அவர் இந்தியாவிற்குள் வருகிற பொழுது இந்திய சூழலை பார்க்க வேண்டும், இந்திய போராட்ட சூழலை. நண்பர்களே, சாவர்கர் அந்தமான் சிறைக்கு அனுப்பப்பட்டு விட்டார், ஒரு தீவிரவாதி. திலகர் மாண்டலே சிறைக்கு 6 ஆண்டு காலம் சிறைவாசத்திற்கு அனுப்பப்பட்டு விட்டார். மிகப்பெரிய புரட்சியாளனாகவும் வன்முறையாளனாகவும் வெள்ளையருடைய ரத்தத்தை குடிக்கின்ற அசுரனாக மலர்ந்த அரவிந்தர் பாண்டிச்சேரியிலே வந்து மகரிஷியாக மாறி போனார். எனவே மிகச்சிறந்த முறையில் தேச நெருப்பை நெஞ்சுக்குள்ளே ஊட்டுகிற பேச்சாற்றல் பெற்ற தலைவர்கள் இல்லாத காலம், புரட்சிகரமான சிந்தனைகளை கொண்ட தலைவர்கள் சிறைக்கூடங்களிலே இருக்கிற காலம், இந்திய தேசிய காங்கிரஸ் தேங்கி கிடந்த நேரம் அது. திலகர் சிறைக்குள்ளே இருக்கிறார், சாவர்கர் அந்தமான் சிறைக்குள்ளே இருக்கிறார், அரவிந்தர் மகரிஷியாக மாறி போனார். இப்படி தேங்கி கிடக்கிற காங்கிரஸ், அப்பொழுதுதான் ஜவஹர்லால் நேரு இந்தியாவிற்குள்ளே வந்தார். 1912 வந்தவர் என்ன செய்வது என்று புரியாமல் வழக்கறிஞர் தொழிலில் ஈடுபட்டார். 4 ஆண்டு காலம் வழக்கறிஞராக அவர் இருந்தார். நண்பர்களே, வழக்கறிஞர்கள் என்னை மன்னிக்க வேண்டும். ஒரு மிக மேலான சமூக லட்சியத்தை நெஞ்சிலே வைத்துக் கொண்டிருக்கிற எவனும் அந்த கருப்பு அங்கியை மேலே சுமந்தபடி ஒரு வழக்கறிஞனாய் வாழ்நாளை கழிக்கவே முடியாது, முடியவே முடியாது. சமூகத்தில் இருக்கக்கூடிய தீமைகளின் ஆணி வேரை அறுப்பதற்காகவும், சட்டத்தை பாதுகாப்பதற்காகவும், சட்டம் ஒழுங்கு கெட்டுவிடாமல் காப்பதற்காகவும், மக்களை அமைதியான சூழலில் வாழ வைப்பதற்காகவும் சத்தியம் செய்து அந்த கருப்பு அங்கியை மாட்டுகிறவர்களால் தான் சட்டம் கெடுகிறது, ஒழுங்கு கெடுகிறது, அனைத்தும் கெடுகிறது. இதை நான் சொல்லவில்லை. நான் சொன்னால் ஏவுகணைகள் என் மீது வீசப்படும், அது குறித்து கவலைப்படுபவனும் நான் இல்லை. மகாத்மா காந்தி சொன்னார். இந்த தேசத்தின் மிக மோசமான எதிரிகள் வழக்கறிஞர்கள் என்று மகாத்மா காந்தி, பாரிஸ்டர் படித்து வழக்கறிஞராக இருந்த மகாத்மா சொன்னார். எனவே வழக்கறிஞர்கள் அத்தனை பேரும், நீங்கள் அகில இந்திய அளவில் காங்கிரஸ் கட்சியின் தலைமை பொறுப்பில் மோதிலால் நேரு போன்ற வழக்கறிஞர்கள் தான் இருந்தார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி ஒன்று மயிலாப்பூர் வழக்கறிஞரிடமும், மிஞ்சி போனால் எழும்பூர் வழக்கறிஞர்களிடமும் தான் சிக்கி கிடந்தது. காரணம் என்ன? வழக்கறிஞர்கள் அன்றைக்கு அரசியல் செய்வதற்கு வசதியாக இருந்தது. வழக்கறிஞர்கள் தொழில் எதற்காக? சட்டத்தின்படி மனிதர்கள் நடக்கிறார்களா என்று பார்ப்பதற்காக, சட்டத்தை பேசுவதற்காக, சட்டத்தை பராமரிப்பதற்காக.
வெள்ளை அரசாங்கம் இந்த மண்ணை எதை வைத்து ஆளுகிறது? ரூல் ஆஃப் லா, சட்டத்தின் ஆட்சி. அடிமைகளாக உங்களை வைத்திருக்கிறோம், உங்கள் உரிமைகளை பறித்திருக்கிறோம் என்று சொல்லி ஆண்டான். சட்டத்தின்படி ஆள்கிறேன் என்றான். நாயை கொள்வதாலும் சட்டப்படிதான் கொள்வோம் என்றான். எனவே சட்டத்தின் ஆட்சி நடத்துவதாக சொன்ன வெள்ளைக்காரன் இவர்களுக்கு சட்டப்படி நீதிமன்றம் செல்வதற்கு வசதியாக ஒரு சூழலை உருவாக்கி கொடுத்ததனால் இவர்கள் அத்தனை பேரும் காங்கிரஸில் இருந்தார்கள். இவர்கள் காங்கிரஸிலே இருந்தார்கள். என்ன செய்தார்கள் இவர்கள்? மோதிலால் நேரு இருக்கிற வரையும் கூட என்ன செய்தார்கள்? அதை பற்றி ஒரு வரலாற்று ஆசிரியர் அழகாக சொல்கிறான். பாலிடிக்ஸ் ஆஃப் பெட்டிஷன் அண்ட் பார்ட்டிசிபேஷன், நாட் ஆஃப் ரெவல்யூஷன் அண்ட் ரீப்ளேஸ்மெண்ட். ஒன்லி பாலிடிக்ஸ் ஆஃப் பெட்டிஷன் அண்ட் பார்ட்டிசிபேஷன். ஆண்டுக்கு ஒரு முறை காங்கிரஸ் மாநாடு நடத்துவது, வெள்ளை ஏகாதிபத்தியத்தின் முதுகு சொரிகிறார் போல் சில வாசகங்களை வைத்து தீர்மானம் எழுதுவது, அதை வெள்ளை அரசாங்கத்தின் கவனத்திற்கு கொண்டு போவது, சில சலுகைகளை பிச்சையாக கேட்டு மண்டியிட்டு நிற்பது, இதுதான் காங்கிரசின் நோக்கமாக இருந்தது. இந்த சூழலில் மகாத்மா காந்தி உள்ளே வருகிறார். நண்பர்களே, மகாத்மா காந்தி உள்ளே வந்தவுடன் இந்திய தேசிய காங்கிரசின் தலைவராக அவர் வந்துவிடவில்லை. அவர் பீகாரிலே சம்பரான் இயக்கத்தை நடத்துகிறார். அந்த சம்பரான் இயக்கம் பெற்ற மகத்தான வெற்றி இந்த தேசத்தின் பார்வையை அவர் பக்கம் திருப்புகிறது. 1912 வந்த ஜவஹர்லால் நேரு 4 ஆண்டு காலம் வழக்கறிஞராக இருந்தார். அரசியலுக்கு வரவில்லை. அரசியலுக்கு வருகிறார் போல் சூழல் இல்லை. ஆனால் நண்பர்களே, விதி, நீங்கள் விதியைத்தான் நான் நினைந்து பார்க்கிறேன். விதியின் மீது உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறதோ இல்லையோ அது வேறு கதை. ஆனால் இந்த விதி எப்படி நான் நம்புகிறேன் என்றால், பொது வாழ்க்கையில் இந்தியாவிற்குள்ளே வந்து உட்கார்ந்து கொண்டு அலகாபாத்திலே இருந்த ஜவஹர்லால் நேரு வழக்கறிஞர் தொழிலில் மனம் ஈடுபட முடியாத சூழலில் அவர் செய்த முதல் பொது காரியம் என்ன தெரியுமா? காந்திய தலைமையில் தென்னாப்பிரிக்காவில் நிறவெறிக்கு எதிராக இந்தியர்கள் போராடிக் கொண்டிருந்தார்களே, அந்த இந்தியர்களுக்கு நிவாரணம் தேடுவதற்காக உதவி, நிதி உதவி வேண்டும் என்று காந்தி அறிக்கை கொடுக்கிறார். அந்த நிதி உதவியை தருவதற்கு நிதி திரட்டும் பணியிலேதான் ஜவஹர்லால் நேரு முதலில் ஈடுபட்டார். காலம் அவரை காந்தியிடம்தான் கொண்டு போய் சேர்த்தது. எனவே முதலாக இந்த மண்ணில் அவர் மகாத்மா காந்தியினுடைய கட்டளைக்கு உட்பட்டு நிதி திரட்டி கொடுத்தார். பிறகு நண்பர்களே, காங்கிரஸை பார்க்கிறார். காங்கிரஸ் சரியாக இல்லை, அது மோதிலால் நேருவுக்கு தகும். ஒரு மிதவாதியாக இருந்த மோதிலால் நேருவுக்கு தகும். ஒரு புரட்சியாளனாக வடிவம் பெற்றுவிட வேண்டும் என்ற எண்ணத்தோடு வந்திருக்கிற நேருவுக்கு அது தகாது. எனவே காங்கிரஸை பற்றி அவர் சிந்தித்துக் கொண்டிருக்கிற பொழுது ஹோம் ரூல் இயக்கம் உருவாகிறது. அன்னி பெசன்ட் அம்மையார், ஐரிஷ் பெண்மணி இங்கே வந்து அவர் இந்தியாவிற்கு விடுதலை வாங்கி தருவதற்காக ஹோம் ரூல் இயக்கம் நடத்தவில்லை, மறந்து விடாதீர்கள். ஹோம் ரூல் இயக்கம் என்பதும் வெள்ளையருடைய பிடியிலே இருந்து முற்றாக இந்த மண்ணை விடுவித்து சுதந்திர பூமியாக மாற்றிவிட வேண்டும் என்ற நோக்கத்தோடு அன்னி பெசன்ட் நடத்தவில்லை. அன்னி பெசன்ட் அதிகபட்ச நோக்கமே வெள்ளையருடைய ஆளுகைக்கு உட்பட்ட இந்தியர்கள் டொமினியன் அந்தஸ்தோடு ஆளுகிற ஒரு ஆட்சி இருந்தால் போதும். ஆனால் வெள்ளையருடைய அதிகார எஜமானத்துவம் கடைசி வரை நிலைக்க வேண்டும் என்ற கணக்கோடுதான் அன்னி பெசன்ட் உள்ளே நுழைந்தார். அதனால்தான் அன்னி பெசன்ட்டை பாரதி கடுமையாக எதிர்த்தான். அன்னி பெசன்ட்டை வ.உ.சி. மிக கடுமையாக எதிர்த்தார். அன்னி பெசன்ட்டை சுப்பிரமணிய சிவன் மிக கடுமையாக எதிர்த்தார். தமிழ்நாட்டில் தேச வேள்வியில் ஈடுபட்ட மகத்தான முதல் மூவேந்தர்களும் அன்னி பெசன்ட்டை சரியாக இனம் கண்டார்கள், எதிர்த்தார்கள். ஆனால் ஒன்றும் செய்ய முடியாமல் இருக்கிற ஜவஹர்லால் நேரு, திலகரும் அன்னி பெசன்ட்டும் சேர்ந்து ஹோம் ரூல் இயக்கத்தை நடத்துகிற பொழுது இது ஒரு புரட்சிகரமான பணிகளுக்கு இடம் தருகிற களமாக அமையும் என்று கருதி அன்னி பெசன்ட் அம்மையார் உருவாக்கிய ஹோம் ரூல் இயக்கத்தில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்கிறார். அன்னி பெசன்ட் அம்மையாரை வரவழைக்கிறார். அலகாபாத்துக்கு வருகிற பொழுது நண்பர்களே, அன்னி பெசன்ட் அம்மையாரை தேரிலே அமரச் செய்து, குதிரைகள் தேரை இழுக்கவில்லை, மனிதர்கள் தேரை இழுத்தார்கள். இப்படி மகத்தான ஊர்வலம் விட்டார். அன்றைக்கு ஐக்கிய மாகாணத்தினுடைய அந்த ஹோம் ரூல் லீக்கினுடைய தலைவராக மோதிலால் நேரு இருந்தார். இவர் இணைச் செயலாளராக பொறுப்பேற்று பணியாற்றிக் கொண்டிருக்கிறார். இந்த சூழலிலேதான்
1919 ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்தது. ரவுலட் சட்டம் வந்தது. வெள்ளை ஏகாதிபத்தியம் எவ்வளவு கொடூரமான, இருதயமே இல்லாத, இரக்கமே இல்லாத, அரக்கத்தனமான ஆட்சியை இந்த மண்ணில் நடத்துகிறது என்று மனிதர்கள் சிந்திக்கக்கூடிய காலம் அன்று வந்தது. மகாத்மா காந்தி நேரடி அரசியலுக்குள்ளே நுழைகிறார். ரவுலட் சட்டத்திற்கு எதிராகவும் ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு எதிராகவும் அவர் ஆயுதத்தை கையில் ஏந்தினார். அதுதான் ஒத்துழையாமை இயக்கம். 1920 தமிழ் காங்கிரஸ் மகாத்மா காந்தியின் கையிலே வந்து சேர்கிறது. ஒத்துழையாமை இயக்கம் நடக்கிறது. 1920 அவர் உருவாக்கிய ஒத்துழையாமை இயக்கத்தில் ஜவஹர்லால் நேரு தன்னை இணைத்துக் கொள்கிறார். மகாத்மா காந்தியை முதலில் பார்த்து மகாத்மா காந்தியிடம் தன் ஐயங்களை எல்லாம் சொல்லி அதற்கு விளக்கம் தேட முயன்ற நேதாஜி மகாத்மா காந்தியால் பாதிக்கப்படாமலே கல்கத்தாவுக்கு போனார். சி.ஆர். தாஸ் தலைமையை ஏற்றாரே தவிர மகாத்மாவால் நேதாஜி பாதிக்கப்படவில்லை. ஆனால் மகாத்மாவிடம் ஜவஹர்லால் நேரு பாதிக்கப்பட்டார். இந்த மகாத்மா தான் இந்தியாவில் ஒரு அற்புதமான இயக்கத்தை உருவாக்கி வெற்றிகரமாக நடத்த முடியும் என்று அவருக்கு பட்டது. காந்தியின் பக்கத்தில் வந்து நின்றார். மோதிலால் நேருவுக்கு மகாத்மா காந்தியின் மீதெல்லாம் மரியாதை கிடையாது. சட்டத்திற்கு உட்பட்டுத்தான் ஒரு இயக்கம் நடக்க வேண்டுமே தவிர சட்டத்தை மறுத்து, சட்டத்தை மீறி, சட்டத்தை உடைத்து இயக்கம் நடத்துவதற்கு மகாத்மா காந்தி விரும்புகிறார். அதில் நாம் கலந்து கொள்ளலாகாது என்று மோதிலால் நேரு சொல்கிறார். மோதிலால் நேருவை மகாத்மாவின் பக்கம் இழுத்துக் கொண்டு வந்து நிறுத்தியவர் ஜவஹர்லால் நேரு. தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்றுதான் நாம் படித்திருக்கிறோம். தந்தை செல்லும் வழியில் தான் தனையன் செல்வான். நண்பர்களே, அந்த தனையன் மீது வைத்திருந்த தாழாத பாசத்தினால் தனையன் இழுத்த இழுப்புக்கெல்லாம் தந்தை போனான். அதுதான் வரலாறு. ஒத்துழையாமை இயக்கம் என்றால் என்ன? நீதிமன்றங்களை புறக்கணித்து விட்டு வெளியே வர வேண்டும், கல்வி நிலையங்களை புறக்கணித்து விட்டு வெளியே வர வேண்டும், வெள்ளை அரசுடைய அங்கங்களாக இருக்கக்கூடிய எல்லா துறைகளையும் புறக்கணித்து விட்டு வெளியே வர வேண்டும் என்கிற பொழுது, நண்பர்களே, ஒரே ஒரு வழக்கில் ஒத்துழையாமை இயக்கத்திற்காக அந்த வழக்கறிஞர் தொழிலை தூக்கி எறிந்துவிட்டு மோதிலால் நேரு வருகிற பொழுது ஒரே ஒரு வழக்குக்கு அவர் வாங்கிய பணம் 10,000 பவுன். 10,000 பவுன் வாங்கினார். 10,000 ரூபாய் அல்ல. அந்த 10,000 பவுன் கொஞ்சம் கணக்கு போட்டு பாருங்கள், எத்தனை கோடி ஒரு வழக்குக்கு. ஆனால் அதை தன்னுடைய மகனுக்காக தூக்கி எறிந்தார். ஒத்துழையாமை இயக்கத்தில் சேர்ந்தார். மகாத்மா காந்தியை ஏற்றுக்கொண்டார். சூட்டும் கோட்டுமாகவே சுற்றி பழகிய மோதிலால் நேரு அவருடைய அந்நிய துணிகளை மட்டும் 4 வண்டிகளிலே கொண்டு போய் எரித்தார். கதர் உடுத்தினார், முரட்டு கதரை உடுத்தினார். கதர் என்றால் இப்பொழுது நாம் உடுத்துகிற இந்த கதர் அல்ல, ரொம்ப முரட்டு கதர். அது கையால் உருவாக்கப்படுகிற அந்த முரட்டு கதரை மோதிலால் நேரு ஏற்றுக்கொண்டார். ஆனால் மகாத்மா காந்தி சொன்னதையெல்லாம் அவர் செய்தார். மது அருந்தக்கூடாது என்று 3 ஆண்டுகள் முயன்று பார்த்தார். அதற்கு பிறகு முடியாது என்று சொல்லிவிட்டார். நண்பர்களே, இதையெல்லாம் அவர் எதற்கு செய்தார்? இந்த நாட்டுக்கு செய்தார் என்று சொல்வதை விட தன்னுடைய மகனுக்கு செய்தார். அவர் மகாத்மா காந்தியின் பக்கத்தில் போனார். மகன் அழைத்து கொண்டு போய் நிறுத்தினான். அந்த மகாத்மாவிடம் டோட்டல் சரண்டர், முழு சரணாகதி அடைந்தார் மோதிலால் நேரு. 1921 ஒத்துழையாமை இயக்கத்தில் தந்தையும் மகனும் முதலாக கைது செய்யப்பட்டார். லக்னோ சிறையில் வைக்கப்படுகிறார்கள். 6 மாதம் சிறை. இந்த 6 மாதம் சிறை லக்னோவில் வைக்கப்படுகிற பொழுது, நண்பர்களே, மோதிலால் நேரு எவ்வளவு வசதியாக வாழ்ந்தவர், எப்படி இருந்தவர், அரசனை போல் எல்லா சுகங்களையும் அனுபவித்தவர் என்று முதலில் சொன்னேன். இப்பொழுது சிறைவாசம், இப்பொழுது இருக்கிற சிறைவாசம் அல்ல, இது சுகவாசம். அன்றைய சிறைவாசம் நம்முடைய கற்பனைக்கு எட்டாதது. அந்த சிறையில் மோதிலால் நேருவும் ஜவஹர்லால் நேருவும் இருக்கிறார்கள். தன்னுடைய தந்தை இப்படியெல்லாம் துணி துவைக்க கூடாது, தன்னுடைய தந்தை
துடைப்பம் எடுத்து பெருக்கக்கூடாது என்று தவித்த மகன் நேரு அவரே தந்தைக்கும் அவருக்குமாக சேர்ந்து துணி துவைத்தார், அறையை துப்புரவு செய்தார், துடைப்பம் எடுத்து பெருக்கினார், என்னென்ன சிறை கூடத்தில் வேலையோ அத்தனையும் செய்தார். 2 பேர் உள்ளே இருக்கிறார்கள். இவ்வளவு கொடுமைகளையும் தாங்கிக் கொண்டு ஒத்துழையாமை இயக்கம் நாடு முழுவதும் தீப்பற்றி எரிகிறது. ஒரே ஆண்டில் இந்த தேசத்தின் விடுதலையை நான் வாங்கி கொடுத்து விடு என்று மகாத்மா சத்தியம் செய்தார். உண்மையிலேயே 1921 முடிவதற்குள்ளாக இந்த தேசத்தை விட்டு மூட்டை கட்ட வேண்டிய சூழல் வந்துவிட்டதோ என்று வெள்ளைக்காரன் அஞ்சினான். அந்த நேரத்தில் சௌரி சௌராவில் 22 போலீஸ்காரர்கள் எரிக்கப்பட்டார்கள் என்றவுடன் மகாத்மா காந்தி ஒத்துழையாமை இயக்கத்தை நிறுத்திவிட்டார். சிறையிலே இருந்த மோதிலால் நேருவால் அதை தாங்க முடியவில்லை, ஜவஹர்லால் நேருவால் அதை தாங்க முடியவில்லை. ஒத்துழையாமை இயக்கம் நிறுத்தப்பட்டது. 6 மாத சிறைவாசத்திற்கு பிறகு வெளியே வந்தார். 6 மாத சிறைவாசத்திற்கு பிறகு வெளியே வந்த ஜவஹர்லால் நேரு வேண்டுமென்றே மீண்டும் சிறை செல்வதற்காக தேங்கி கிடந்த காங்கிரஸ் இயக்கத்திற்கு மீண்டும் உயிர் கொடுக்க வேண்டும் என்று கருதி அந்நிய துணிகளை விற்கக்கூடிய கடைகளுக்கு முன்னாலே மறியல் நடத்தினார். அப்படி மறியல் நடத்தியதன் மூலம் மீண்டும் சிறைக்கு 21 மாத காலம் சிறைக்கு அனுப்பப்பட்டார். சிறைக்கு அவர் போனார். காங்கிரசுக்குள்ளே தேக்க நிலை வந்துவிட்டது. இயக்கம் அப்படியே பாழ்பட்டு விட்டது. சி.ஆர். தாஸும் மோதிலால் நேருவும் மற்றவர்களும் சேர்ந்து மகாத்மா காந்தி யாரையும் கலக்காமல் இப்படி இந்த இயக்கத்தையே பாழ்படுத்தி விட்டாரே என்று மனம் நொந்து காங்கிரசுக்குள்ளேயே தனியாக இயங்குவது என்று முடிவெடுத்து சுயராஜ்ய கட்சி என்ற ஒன்றை தொடங்கினார்கள். இந்த சுயராஜ்ய கட்சியின் நோக்கம் தெருவிலே நின்று பேசிக் கொண்டிருப்பதனால் பயனில்லை, வீதியிலே நின்று மறியல் போராட்டம் நடத்துவது, சட்ட மறுப்பு இயக்கம் நடத்துவதனால் வெள்ளையனை ஒன்றும் செய்துவிட முடியாது, சட்டமன்றத்திற்குள்ளே போய் சட்டம் இயற்றுகிற இடத்திலே உட்கார்ந்து வெள்ளையனை நாம் எதிர்க்க வேண்டும், அதுதான் சிறந்த வழிமுறை என்று கருதி முடிவெடுத்தார்கள். மகாத்மா ஏற்கவில்லை. மகாத்மா காந்தியினுடைய தலைமை வருகிற பொழுது மகாத்மா காந்திக்கு கிடைத்தார் போல் அற்புதமான இளம் தலைவர்கள் வேறு எந்த தலைவனுக்கும் உலகத்தில் அப்படி எளிதாக கிடைத்திருக்க மாட்டான். மகாத்மா காந்தியின் தலைமை முழுமையான பரிமாணத்தை பெறுகிற பொழுது அவருக்கு பக்கத்திலே ஜவஹர்லால் நேரு இருக்கிறார். நேருவுக்கு 30 வயசு. அவருக்கு பக்கத்தில் ராஜேந்திர பிரசாத் இருந்தார், அவருக்கு 33 வயது அப்பொழுது. அவருக்கு பக்கத்தில் ராஜாஜி இருந்தார், அவருக்கு 40 வயது அப்பொழுது. அவருக்கு பக்கத்தில் வல்லபாய் பட்டேல் இருந்தார், 43 வயது அவருக்கு. வல்லபாய் பட்டேல் தான் இதில் வயதானவர். இப்படி அற்புதமான மனிதர்கள் இருந்தார்கள். ஜவஹர்லால் நேரு பார்க்கிறார். ஜவஹர்லால் நேருவுக்கு பட்டேலை பிடிக்கவில்லை, ராஜாஜியை பிடிக்கவில்லை, ராஜேந்திர பிரசாத்தை பிடிக்கவில்லை. ஏனென்றால் ஜவஹர்லால் நேருவின் பார்வையில் அவர்கள் அனைவரும் ரைட் ரியாக்ஷனரிஸ், மிக மோசமான மிதவாத வலதுசாரிகள். இவர் தன்னை ஒரு இடதுசாரியாக பாவித்துக் கொள்கிறார். கம்யூனிசத்தினுடைய தாக்கம் இருக்கிறது, சோசியலிசத்தினுடைய தாக்கம் இருக்கிறது, சின்ஃபியின் தீவிரவாத இயக்கத்தின் தாக்கம் இருக்கிறது, வேகமாக இந்த இயக்கத்தை கொண்டு போக வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது. ஆனால் காந்தியை சுற்றி இருக்கிற மிக முக்கியமான மனிதர்கள் அத்தனை பேரும் மிதவாதிகள். காந்தியே மிதவாதி, அவரே வலதுசாரிதான். எனவே இந்த வலதுசாரிகளுக்கு நடுவேதான் ஜவஹர்லால் நேரு இருக்கிறார். இந்த வலதுசாரிகளோடு சேர்ந்து போக அவர் விரும்பவில்லை. அதே நேரத்தில் எதிர்த்து இருப்பவர்கள் யார்? சி.ஆர். தாஸும் மோதிலால் நேரு. சி.ஆர். தாஸ் சுயராஜ்ய கட்சியின் தலைவர் பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறார், மோதிலால் நேரு செயலாளராகிறார். தந்தை சுயராஜ்ய கட்சியின் செயலாளர். நம்முடைய தந்தை செயலாளராக இருக்கின்ற சுயராஜ்ய கட்சியில் போய் நிற்கலாமா? ஒரு பக்கம் ஊசலாட்டம், மகாத்மாவை விட்டுவிட்டு செல்வதா? இன்னொரு பக்கம் மனச்சான்றின் உறுத்தல். நண்பர்களே, ஜவஹர்லால் நேருவினுடைய முழு அரசியல் பொது வாழ்க்கை வரலாற்றையும் மகாத்மா காந்தி இருக்கிற வரையில் நீங்கள் விருப்பு வெறுப்பில்லாமல் படித்தால் பல நேரங்களில் மகாத்மா காந்தியின் மீது அவர் கொண்டிருந்த அளப்பரிய அன்பினால், அளப்பரிய மரியாதையினால் தன்னுடைய கொள்கைகளை கூட அவர் பறிகொடுத்திருக்கிறார். எனவே இப்பொழுது பார்த்தார், மகாத்மா காந்திக்கு பக்கத்திலே நிற்கலாமா? சட்டமன்றத்துக்கு போகக்கூடாது என்று சொல்லிவிட்டு நிற்கலாமா என்றால் அவர் பக்கத்தில் இருக்கிற ராஜாஜியும்
வல்லபாய் பட்டேலும் ராஜேந்திர பிரசாத்தும் அங்கே நிற்க வேண்டாம் என்பது போல அவருக்கு ஒரு எண்ணத்தை தருகிறது. இங்கேயும் இல்லை அங்கேயும் இல்லை, நடுநிலை வைக்கிறார். அப்பொழுது வல்லபாய் பட்டேலுக்கும் ஜவஹர்லால் நேருவுக்கும் மனோபாவத்திலே வேறுபாடு உண்டு. இதை மகாத்மா காந்திக்கே ஜவஹர்லால் நேரு தெளிவாக எழுதுகிறார்.